வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 3 நாள் பயணமாக வெஸ்ட் பெங்கால் போயிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக 3 நாள் பயணம். ஞானேஷ்குமார் அவர்களுடைய வெஸ்ட் பெங்கால் பயணத்துக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெஸ்ட் பெங்காலில் தலைமை தேர்தல் ஆணையர் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு வெளியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி இப்போ போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட், கோ பேக் ஞானேஷ்குமார், மர்டரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. எல்லை மீறி போய்க்கிருக்காங்க டே பை டே டிஎம்சி பார்ட்டி. சமீபத்தில் குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு இருக்காங்களே, அவங்க வெஸ்ட் பெங்கால் போயிருந்தாங்க. சர்வதேச சந்தால் சமூக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெஸ்ட் பெங்கால் போயிருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால் போன பிரசிடெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கு இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் வெஸ்ட் பெங்காலுடைய தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. முறையான விளக்கம் வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கே ப்ராப்பரான புரோட்டோகால் படி ப்ராப்பரான ரெஸ்பெக்டை மமதா பானர்ஜி கொடுக்கல. இப்போது தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக வெஸ்ட் பெங்கால் போயிருக்காரு. அந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி. அதாவது லிமிட்டை மீறிக்கு இருக்காங்க டிஎம்சி. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் டிஎம்சி பார்ட்டியுடைய கதை முடிஞ்சிடும், டெஃபினட்டாக அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த விரக்தியில் தான் இது மாதிரி குடியரசுத் தலைவரே வந்தாலும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக வெஸ்ட் பெங்கால் வந்தால் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு இப்படிப்பட்ட முடிவை மமதா பானர்ஜி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால விரக்தியின் வெளிப்பாடாக இப்படி பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக ஒருமித்த கருத்தாக தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பின்னணி என்ன தெரியுமா? அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை வடவள்ளி திமுக பொறியாளர் அணியுடைய துணை அமைப்பாளர் சியாம் சுந்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய வீடாக மாற்றி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் இது. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒரு திமுக நிர்வாகி தன்னுடைய வீடாக மாற்றி குடும்பத்தோடு வசித்து வராரு அப்படின்னு அந்த வீடியோவையும் அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. இப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாமலை. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? 5 வருஷமும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் கண்ணில் படவே படாதா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 2011ஆம் ஆண்டு நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு புதிய துறையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு 2006 to 2011 திமுக ஆட்சியில் அவ்வளவு நிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அபகரிப்பு செய்யப்பட்டு பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதனால தான் 2011 அதிமுக ஆட்சி அமைஞ்சோன்னே நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டையே ஜெயலலிதா அவர்கள் உருவாக்குனாங்க. அப்பாவுடைய ஆட்சி தான் அப்படின்னா பையனுடைய ஆட்சி அதுக்கும் மேலே. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தையே அபகரிக்கிற திமுகவுடைய நிர்வாகியை பாருங்க. உடனடியாக அபகரிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் மீட்கப்பட வேண்டும், அந்த திமுக நிர்வாகி மீது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை குரல் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ட்விட்டர் பதிவு, இது சம்பந்தமாக அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.